ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிகினர்ஸ்க்கான ஒரு சின்ன டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் தையல் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சுடிதார் ஸ்டிச் பண்ணி பழகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் நேர் தையல் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப லாங் தையல் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் ப்ளவுஸ் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு சுடிதார் கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் ப்ளவுஸ் கற்றுக்கலாம். இல்லை சுடிதார் நான் கற்றுக்கல, டைரெக்டாக ப்ளவுஸ் தான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நேர் கட்டிங் ப்ளவுஸ் கற்றுக்கோங்க. நேர் கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிராஸ் வைஸில் அளவுகள் மார்க் பண்ணுறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ரெண்டாவது, உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஸ்ட்ரைட் கட் அப்படிங்கிறது அதிகம் எக்ஸ்பேண்ட் ஆகாது, அளவுகள் மாறாது. அதனால் ஃபஸ்ட்டு நேர் கட்டிங் ப்ளவுஸ் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் கற்றுக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னோட கருத்து. வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2x2 கிளாத் எடுத்திருக்கோம். இதில் 4 ஃபோல்டு பண்ணி, சரிங்களா, அதாவது ப்ளவுஸை 4 மடித்து எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது நேர் கட்டிங் ப்ளவுஸ். பிகினர்ஸ்க்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், எப்பவும் போல் நீல வாக்கில் மடிச்சுட்டு ஃபோல்டிங் நம்ம சைடும் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பகுதி, கரப்பகுதி ஓப்பன் பகுதியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 1.5 இன்ச் தையலுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இது செஸ்ட் ரவுண்டில் 1.5 இன்ச் தையலுக்காகவும் சரியான அளவு பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சு. செஸ்ட் ரவுண்டினுடைய மார்பு சுற்றளவினுடைய சரியான அளவு 8.5 இன்ச். இதுபோல் 4 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. நீல வாக்கில் கரப்பகுதியிலேருந்து நம்ம மார்க் பண்ணுறோம். சரிங்களா? இப்போது செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கோங்க இல்லைங்களா, அந்த மார்க்கிங்க்கும் நம்ம 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ண இடத்துக்கும் இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். 2 மார்க்கிங்க்கும் இது போல் நீல வாக்கில் நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைனில் தான் நம்ம ஃபோல்டு பண்ண போகிறோம். சரிங்களா? செஸ்ட் ரவுண்ட் 8.5 இன்ச் மார்க் பண்ண பார்த்தீங்களா, இந்த கரெக்டாக அந்த மார்க்கிங்கோட இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நீட்டாக சுருக்கங்கள் இல்லாமல் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சைடில் தான் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம மார்க் பண்ண போகிறோம். மீத இருக்கிற கிளாத்தில் ஸ்லீவ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல ஸ்லீவும், இந்த இடத்துல பேக் பார்ட், இந்த இடத்துல ஃப்ரண்ட் பார்ட். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டினுடைய அளவுகளை மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் பேக் சைடு பட்டி மடிச்சடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப திக்னஸாக வேணும் அப்படின்னா தாராளமாக 2 இன்ச் கூட மார்க் பண்ணலாம். பட் 2 இன்ச்சையும் ஃபுல்லாக நீங்கள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும். சரிங்களா? ஹைட் பார்த்திங்க அப்படின்னா 13.5 இன்ச் சரியான அளவு. 1/2 இன்ச் ஷோல்டருக்கு தேவைப்படும் இல்லைங்களா, ஆக 14 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது லைன் போட்டோம். அடுத்தது நெக் விட்த்து, கழுத்து அகலம் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் பார்த்திங்க அப்படின்னா 2.25 இன்ச் ப்ளஸ் தையலுக்காக அப்படின்னு பார்த்தா 3/4 இன்ச்சு. இந்த சைடு 1/2 இன்ச்சும் இந்த சைடு 1/4 இன்ச்சும் ஸ்லீவ் ஜாயிண்டிங்க்கும் ப்ளஸ் நெக் லைனுக்கும். சரிங்களா? இப்போது டோட்டல் ஹாஃப் ஷோல்டர். சரிங்களா? டோட்டலாக நெக் விட்த்தையும் ஷோல்டர் ப்ளஸ் தையலுக்காக சேர்த்து ஹாஃப் ஷோல்டர் வரும் இல்லைங்களா, ஹாஃப் ஷோல்டர் அப்படிங்கிறது 5.25 இன்ச். அதை கீழே மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த லைனில் ஆர்ம் லென்த் மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் லென்த் அப்படிங்கிறது 5.5 இன்ச். இது போல் 5.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் லென்த்து மார்க் பண்ணி இப்போ பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இப்போது ஸ்கேல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது மாதிரி ரவுண்ட் போட்டுக்கோங்க. இல்லை ஃப்ரீ ஹேண்டாக நீங்கள் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஆர்ம் ரவுண்டு செக் பண்ணிக்கலாம். ஆர்ம் ரவுண்டு பாருங்கள், 7.25 இன்ச் தேவைப்படுது. 7.25 இன்ச்சு சரியாக இருக்குது. உங்களுக்கு சரியாக ஆர்ம் ரவுண்டு வரலைன்னா ஆர்ம் லென்த்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 5.25 அல்லது 5.75 நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது பேக் நெக் மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக் பார்த்திங்கன்னா சரியாக 7 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். நெக் விட்த்து மேலே 2.25, கீழே பார்த்திங்க அப்படின்னா 2.5 இன்ச். கொஞ்சம் அகலமாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சரிங்களா? பேக் நெக்கு கீழ்ப்பக்கம் கொஞ்சம் அகலமாக இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும். இது மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இது நம்மளோட விருப்பம். பேக் நெக்கு அதிகமாகவோ கம்மியாகவோ ட்ரா பண்ணுறது நம்மளுடைய விருப்பம். சரிங்களா? இப்போ பாருங்கள், மேல் பக்கம் அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைனோட கரெக்டாக இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. சரியாக அந்த லைன் சென்டராக இருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கீழ்ப்பக்கத்துலேயும் மேல் பக்கத்துலேயும், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளாத் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கிளாத் கொஞ்சம் முன்ன பின்ன அளவுகள் மாறிடும். சரிங்களா? மேல் சைட்லேயும் பார்த்திங்கன்னா அளவுகள் சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சேமாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம கீழ்ப்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம பேக் நெக் கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் அளவுகள் வித்தியாசம் இருக்கும் இல்லைங்களா, அதனால ஃபஸ்ட்டு பேக்கை கட் பண்ணிடுங்க. இது போல் இப்போ நம்ம முன் கழுத்து உயரம் மார்க் பண்ணிக்கலாம். முன் கழுத்து உயரம் அப்படிங்கிறது 5.5 இன்ச்சு. இது போல் கரெக்டாக அந்த சென்டர்லேருந்து இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க.
அகலம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதே சேம் அளவில் தான் வரும். இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அகலம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டால் நம்ம இந்த சைடில் வந்து கொக்கி பட்டி வி பட்டி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து மைனஸ் ஆயிரும். ஆக நம்மளுக்கு தேவைப்பட்டால் இன்னும் அகலம் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, தேவையான ஷேப்பில் வந்து இது மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக், முன் கழுத்து உயரம் இது மாதிரி மார்க் பண்ணி ட்ரா பண்ணிட்டோம். இது மாதிரி கட் பண்ணியாச்சு. சரிங்களா, அடுத்து பாருங்கள், இந்த சைடில் நம்ம ஆம்கோல் ரவுண்டு சைடில் டோட்டலாக 4 கிளாத்தையும் சரிங்களா 4 லேயர் இருக்குது, அப்படியே நம்ம வந்து கட் பண்ண வேண்டியது தான். இது போல் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட் வைஸில் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. சைடு உயரத்தை இது மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், பேக்கில் வந்து எல்லாமே மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம். ஹேர் கட் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். பேக்கை மட்டும் அப்படியே வெளியில் எடுத்துருங்க. சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்டர்லேருந்து நம்ம அளவுகள் வந்து மார்க் பண்ணணும் ஃப்ரண்ட்டுக்கு. சரிங்களா, ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து மார்க் பண்ணாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக டெப்த் லைட்டாக எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம ஆம்கோலில் டெப்த் எடுக்கணும். சரிங்களா, அந்த சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி டெப்த் எடுத்துக்கோங்க. ஒரு 2 பாயிண்ட் சரிங்களா, ஒரு 1/4 இன்ச் அல்லது 2 பாயிண்ட்டு சரிங்களா, இது மாதிரி எடுத்திங்கனாலே போதுமானது. இது அவரவருடைய உடல் அமைப்பு பொறுத்து தான் எக்ஸ்ட்ரா டெப்த் எடுக்கிறதும் கம்மியாக எடுக்கிறதும். சரிங்களா, இப்போது நம்ம மார்க் பண்ண அந்த சென்டர்லேருந்து ஃப்ரண்ட்டோட ஹைட்டு சரிங்களா, முன் உயரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2 இடத்துல இது போல் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். போட்ட லைன்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஷேப்காக யோக் பாட், அதாவது பட்டியினுடைய யோக் பாட்டினுடைய வளைவுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். அதே போல் கிராஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். டாட் பார்த்திங்க அப்படின்னா 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். டாட்டினுடைய அகலம் 1.5 இன்ச். இப்போ மார்க் பண்ண இடத்துக்கு இது போல் லைன் போட்டுக்கலாம். 2 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி இது மாதிரி லைட்டாக ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். சென்டரையும் இது போல் கட் பண்ணிக்கலாம், அல்லது கட் பண்ணாமையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். இது நம்மளுடைய விருப்பம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. டெப்த்து நம்ம ட்ரா பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்த அப்படியே வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல லைட்டாக பிசுறுகள் இருக்குது, நான் கட் பண்ணி விட்டுறேன். இந்த அகலத்தை விட ஷோல்டரோட அகலம் ஒரு 2 பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும். சரிங்களா, இது மாதிரி டாட்டுக்கும் ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. ஃபோல்டிங்கை கட் பண்ணிக்கலாம். ராங் சைடு வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டாட் வந்து ஸ்டிச் பண்ணும்பொழுது மாற்றி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து சிரமம். சரிங்களா, நம்ம பிரிக்காமல் வந்து என்றைக்கு ஸ்டிச் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து சிறந்த டெய்லராக மாறிட்டு வர்றோம் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா, இது வந்து நம்ம பட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், நம்ம ஸ்லீவ் மீது இருக்கிற கிளாத்தில் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நாளாக வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்டிங் சைடு ஆப்போசிட்லேயும் கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பகுதி இருக்குது. 3/4 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டால் மடித்து ஹெம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு 3/4 இன்ச் போதுமானது. ஏன்னா இது வந்து கரப்பகுதி. சரிங்களா, இதுவே நார்மலாக இருந்தால் நான் 1 இன்ச் வந்து விட்டுக்குவேன். இப்போ வந்து கரப்பகுதிங்கிறதுனால 3/4 இன்ச். ஸ்லீவினுடைய சரியான லென்த் அப்படின்னு பார்த்தா நம்ம தேவையான அளவுக்கு விட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 7.5 +1/2 இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்து 8 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். 3.5 இன்ச் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் லோ லென்த், கையினுடைய கீழ் உயரம் மார்க் பண்ணியிருக்கேன். ஆம்கோல் ரவுண்டு சரிங்களா, அதாவது ஆம்கோல் சுற்று பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பேக் பார்ட்டில் 7.25 இன்ச் வந்து சரியாக மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதே அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரவுண்டு 5.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம் ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் தையலுக்கான அளவையும் இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ண இடத்துக்கு கிராஸ் வைஸில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த லைனை எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா 9 இன்ச்சஸ். அப்போ வந்து சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது 4.5 இன்ச். சரிங்களா, அதில் சென்டர் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு. அதே போல் இந்த சைடும் சென்டர் மார்க் பண்ணிட்டோம். கீழ்ப்பக்கத்தில் 1/2 இன்ச் உள் பக்கமாகவும் மேல் பக்கத்தில் 1/2 இன்ச் வெளிப்பக்கமாகவும் மார்க் பண்ணி இது போல்
கர்வ் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்லீவ் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வளைவுகளை ட்ரா பண்ணிடலாம். சரிங்களா? இது சிம்பிள் மெத்தடு, பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம ட்ரா பண்ண வளைவை இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதே போல் தையலுக்காக மார்க் பண்ண இந்த லைனையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் ஆர்ம் ரவுண்டு மார்க் பண்ண இடத்துலையும் ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி டபுளாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஹெர்கட்லேருந்து நம்ம வந்து டெப்த் எடுக்கணும். சரிங்களா? அதே போல் ஆர்ம் ரவுண்டு மார்க் பண்ணால் அந்த ஹெர்கட் வரைக்கும், சரிங்களா, இந்த ஹெர்கட் வரைக்கும் நம்ம டெப்த் எடுத்துக்கலாம். 1/4 இன்ச்சுக்குள்ளார டெப்த் எடுத்தால் போதுமானது. சரிங்களா? கரெக்டாக பாருங்கள். இந்த சைடு லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி இருக்கும், இந்த சைடு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். லைட்டாக அந்த சுருக்கங்கள் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வந்து ஹெர்கட் நம்ம வந்து டெப்த் எடுக்கிறது. சரிங்களா? ஹெர்கட்டுக்கு உள்பக்கமாக நம்ம டெப்த் எடுத்துக்கணும். அதே போல் டெப்த் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடை வந்து ஃப்ரண்ட் சைடு அப்படிங்கிற மாதிரியும் ராங் சைடு அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெப்த் எடுத்த பகுதி நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் தான் வந்து ஸ்டிச் பண்ணணும், மாறாமல் இருக்கிறதுக்காக. சரிங்களா? கரெக்டாக 1/4 இன்ச் குள் பக்கமாக எடுத்திங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த கேப் வரும். சரிங்களா? ஒரு சி மாதிரி ஒரு கேப் வந்து நம்மளுக்கு தெரியும், பேக் பார்ட்டுடைய ஸ்லீவுக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டுடைய ஸ்லீவுக்கும். சரிங்களா? இப்போ பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து சேமாக வச்சுக்கோங்க. ஷோல்டர் வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம டெப்த் எடுக்காமல் இருக்கோம். சரிங்களா? அதாவது ஷோல்டர் லைனில் ஒரு 1/4 இன்ச் வந்து கிராஸ் எடுப்போம் இல்லைங்களா? கிராஸ் எடுக்காமல் இருக்கோம். இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டை மட்டும், பேக்கில் வந்து எடுக்கக்கூடாது. எதுக்காக இந்த கிராஸ் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷோல்டர் வந்து லூஸ் வராமல் இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து நம்ம லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சில் கிராஸ் வைஸில் கட் பண்ணிக்கிறோம். இப்போது ஹேர்கட் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த அகலங்கள் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அகலங்கள் வந்து மார்க் பண்ண போகிறோம், பட்டியினுடைய அகலங்கள். சரிங்களா? கீழ்ப்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கலாம் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக. அதே போல் பேக் பார்ட்டில் பாருங்கள், இப்போ மடித்து விட்டுருக்கேன். சரிங்களா? பேக் பட்டி வந்து மடித்து அடிப்போம் இல்லைங்களா? பேக் பார்ட்டில் பட்டி 1/2 இன்ச் அதை வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த கொக்கி பட்டிக்கு கீழே எவ்வளவு அகலம் இருக்கோ அதில் வந்து 1/2 இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சஸ் இருந்தது, நான் 3 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். கிராஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா 2.75 இருந்தது, நான் 3 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா தையலுக்காக அந்த இடத்துல தேவைப்படும். சரிங்களா? இப்போது அந்த இடத்துல ஹைட் வைஸ் பார்க்கலாம். நம்ம ஹைட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா 2.25 இன்ச் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? 2.25 to 2.75 3க்கு உள்ளார தான் இந்த அளவுகள் வந்து வரும். சின்ன சைஸ் ப்ளவுஸ்லேருந்து பெரிய சைஸ் ப்ளவுஸ் வரைக்கும். சரிங்களா? ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 2.25 வரும், அல்லது 2.5 அல்லது 2.75, அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ். சரிங்களா? அதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். சரிங்களா? இப்போது இதில் இருக்கிற அளவு அப்படியே மார்க் பண்ணிட்டோம். ஏன்னா 2 மார்க்கிங்கும் சேர்த்து ஒரே அளவு தான் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதில் லென்த் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா 6 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து லென்த் வைஸில் ஹைட் எவ்வளோ அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம ஃபைனலாக ஹைட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 3.5 இன்ச்சஸ் இருக்குது. அது இருக்கிறத அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எவ்வளவு அகலங்கள் இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 3 மார்க்கிங் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். சரிங்களா? பட்டியின் முதல் அகலம், 2ஆம் அகலம், 3ஆவது அகலம் மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ கரெக்டான அளவுக்கு நம்ம லைன் போட்டுட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண வேண்டிய அளவு. சரிங்களா? இந்த இடத்துல நம்ம தையல் போட்டுருவோம் இல்லைங்களா? ஆக நம்ம எங்கே கட் பண்ணணும் அப்படின்னா 1/2 இன்ச் மேலே தள்ளி தான் நம்ம கட் பண்ணணும். ஆக கட் பண்ணுறதுக்கு நம்ம மறுபடியும் 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணி இது போல் லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம தையல் போடுவோம், இந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து 2 பட்டி இருக்குது, 2 கிளாத் இருக்குது. சரிங்களா? லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடுமே இருக்குது. இதே மார்க்கிங் அப்படியே இந்த சைடு வேணும் அப்படின்னா நல்லா டார்க்காக மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே அளவு அப்படியே நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். சரிங்களா? பாருங்கள், அதே அளவு அப்படியே இருக்குது. நம்ம நல்லா டார்க்காக வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது லெஃப்ட் அண்ட் ரைட், இடது வலது 2 சைடும் நம்மளுக்கு பட்டி வந்து ஒரு பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த பீஸ்க்கு உள்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்னும் 2 பீஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம பட்டி வந்து நல்லா ஸ்டிஃபாக கொடுக்குற வரைக்கும் நம்மளுக்கு வந்து கப் ஷேப் வந்து சரியாக உட்காரும். சரிங்களா? ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும், நல்லா கச்சின்னு உட்காரும். சரிங்களா? ஆக உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக 3 கிளாத் கூட உள்பக்கத்தில் கொடுக்கலாம். சரிங்களா? அது அவரவருடைய விருப்பம் தான். பட் 3 கிளாத் கொடுக்கறது பெஸ்ட்டு. சரிங்களா? கொஞ்சம் லீனாக இருக்கிறவங்களுக்கு 2 கிளாத் வந்து போதுமானது. மெயின் கிளாத் ஒன்று, உள்பக்கத்தில் 2 கிளாத் நார்மலாக போதுமானது. சரிங்களா? இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி பண்ணிட்டோம். அதே போல் ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பட்டி ரெடி பண்ணிட்டோம். கிராஸ் பீஸ் வந்து மீதம் இருக்கிற கிளாத்தில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த கிளாத்தில் நம்ம மீதம் பட்டிக்காகவும் உள்பக்கத்தில் கிளாத் வச்சுக்கலாம். மீதம் இருக்கிற கிளாத்தில் கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம்.
நம்ம இந்த பதிவில் ப்ளவுஸ் மெட்டீரியலை 4ஆக ஃபோல்டு பண்ணி எப்படி வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிளாத் வந்து வேஸ்ட் ஆகாது. சரிங்களா? இதுவே வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்பொழுது கிளாத் வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து ஸ்லீவுக்கு நம்மளுக்கு நிறைய லென்த்து கிடைக்கும். சரிங்களா? அதே போல் கிளாத் வந்து வேஸ்ட் ஆகாது. சின்ன சின்ன பீசஸாக வேஸ்ட் ஆகிறது இதில் வந்து கொஞ்சம் குறையும். சரிங்களா? இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். அதே போல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிகினர்ஸ்க்காக வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? வரக்கூடிய வாரங்களில் தொடர்ச்சியாக நான் வந்து அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுறேன். சரிங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.